திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கம் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான். முட்புதரில் ஒரு 3 வயது பெண் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் உடனடியாக அந்த சிறுமியை சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனைக்கும் கொண்டு போனாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த 3 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞரை கைது செஞ்சு போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுமே கூட வடமாநில ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிறுமி தான். இது குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நபர், இந்த இளைஞரும் பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஆமாம், இந்த தகவல்லாம் கேட்டோம்னா அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லி அப்படின்னா, அதாவது குழந்தை இப்படி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்க. வட மாநில தொழிலாளர்கள் இந்த பகுதி, அந்த சிப்காட் பகுதியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துட்ருக்கோம். சலீம், குழந்தை கண்டெடுக்கப்பட்ட போது ரொம்பவே கொடூரமான முறையில் பார்த்துருக்காங்க, நிறைய காயங்களோட. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கேங் ரேப்பாக இருக்கும், கூட்டு பாலியல் வன்கொடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. பட் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கும்மிடிப்பூண்டி கொடூர சம்பவத்தில் குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை அப்படின்னு இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை. இது சம்பந்தமான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட கேஸ் தான் வழக்கு பதிவு பண்ணி அவங்க விசாரித்து வந்தாங்க. அந்த பீகார் இளைஞர் மேலே 3 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த காரணத்தினால இப்போ கொலை வழக்காக மாற்றி 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்து வராங்க. ரைட். இந்த நிலையில் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த கொடூரன் தொடர்பான வீடியோவும் வெளியாகிருக்கு. சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பீகார் இளைஞரை, அந்த கொடூரனை மக்கள் பிடிச்சு வச்சிருந்து போலீஸில் ஒப்படைச்சாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம். நம்ம சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தாங்க பார்த்திபன் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் சிறுமி அங்கே உயிரிழந்த காரணத்தினால பிரேத பரிசோதனை செஞ்சு மீண்டும் குடும்பத்தாரிடம் உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அடக்கம் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக செய்தியாளர்கள் செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி குழந்தை கொலை சம்பவத்தில் சிகிச்சை பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனை முதல்வரும் விளக்கம் கொடுத்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். பாலியல் வன்கொடுமையால் குழந்தையின் பெண்ணுறுப்பு அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. காலையில் 4:30 மணி அளவில் குழந்தையின் உடல்நிலை மோசமானதாகவும் 7 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்ததாகவும் முதல்வர் தரப்பிலிருந்து மருத்துவமனை முதல்வர் தரப்பிலிருந்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த வடமாநில நபர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இந்த தற்போது கைதாகி இருக்கக்கூடிய நபரும் கூட ஒரு 19 வயது வாலிபர் தான். இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை அரங்கேற்றிருக்காரு அப்படின்னா நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் கேட்கக்கூடிய செய்திகளும் அச்சில் ஏற்ற முடியாத பல்வேறு விளக்கங்களும் நெஞ்சை பதற வைக்காமல் இல்லை. இந்த நிலையில் அரசியல் தலைவர்களும் இது சம்மந்தமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. வர வியாழக்கிழமை போராட்டம் நடத்தப்படும்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் பொதுமக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டாங்கல்ல பார்த்திபன், அவங்க செய்தியாளர்கள்கிட்ட ஆஃப் த ரெக்கார்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, கோவையில் இதே போல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அந்த வழக்கில் கடுமையான நடவடிக்கை போலீஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு அதிர்வலைகள், அதை யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்க மத்தியில் ஒரு தகவல் பரவி இருக்கும். போலீஸார்
மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. சில கேசஸில் என்கவுண்டர் மூலமாக கூட போலீஸார் வந்து தீர்வு காணுறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமூட்டக்கூடிய செய்தி போயிருந்தால் இதுபோல் தவறு இது இந்த மாதிரி குழந்தைகளை தொடுபவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அதுபோல் கோயம்புத்தூரில் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு பக்கம் சொல்ல, போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, என்கவுண்டர் நீங்கள்லாம் கேட்குறீங்க, நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா பிடிச்சு வச்சு என்கவுண்டர் பண்ண மாதிரி ஆகும். அதற்கு பிறகு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வராங்க, மனித உரிமைன்னு சொல்லிட்டு வராங்க, போலீஸார் மேலேயே கேஸ் போடுறாங்க, எங்கள் வேலையை பறிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. கடைசியில் எங்கள் குடும்பத்தோட எதிர்காலம் ஆகிறது என்ன ஆகிறது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் என்கவுண்டரை கையில் எடுக்கிறது கிடையாது. மிகப்பெரிய ரவுடிகளை பிடிக்க போகும்போது அவங்க எங்களை தாக்க வந்தால் நாங்கள் என்கவுண்டர் பண்ணிடுவோம். பட் ஹியூமன் ரைட்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் டிவியில் பார்க்குறீங்களே நாள்தோறும், நாங்கள் எப்படி என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி போலீஸார் செய்தியாளர்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, போலீஸாருடைய குமுறல், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீண்டும் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடூர குற்ற செயல், அதுவும் ஒரு அப்பாவி சிறுமிக்கு அரங்கேறப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கோபத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் சொல்கிறாங்க சலீம். இப்போது கோவை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர் இந்த ஊர்க்காரர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, குற்றம் செய்த அந்த நபருமே கூட வட மாநிலத்தை சேர்ந்தவர்னும் போது வட மாநிலத்தவர்கள் இங்கே இருக்கக்கூடாது போகணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊர்லேயும் போராட்டம் நடத்தின காட்சிகளையும் பார்த்தோம். இது ஒரு பிழைப்பு தேடி அன்றாட காய்ச்சிகளாக பல்வேறு வட மாநிலங்களிலிருந்து இங்கே வரக்கூடிய நபர்கள் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுற மாதிரியான ஒரு நிகழ்வாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தையும் எழுப்பியிருக்காங்க. ஒரு ப்ரெஜுடிஸ் வந்துடுமோ அவங்க மேலே. ஏன்னா நிறைய வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் தங்கி பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சென்னையின் வடப்பகுதிகளாக இருக்கட்டும், நிறைய தொழில் பகுதிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட பிராந்தியங்களில் ஜவுளி நிறுவனங்கள்லாம் அவங்க பணிபுரிகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை திருப்பி விட்டுருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தையும் சமூக ஆர்வலர்கள் எழுப்புறதையும் பார்க்க முடியுது. ஒருத்தர் பண்ற தப்பு பாருங்களேன், செயின் ரியாக்ஷன் மாதிரி எதுவரையும் கொண்டு போய் நிறுத்துது அந்த சம்பவத்தை. இன்ஃபேக்ட் அங்கே இருக்க பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட, சிஎம் விஜய் அவர்கள் மேலே நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம், அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், போலீஸை வந்து கடுமை காட்ட சொல்லுங்கள், தப்பு செய்கிறவங்க கிட்ட எந்த அளவுக்கு கடுமை காட்டணும் அப்படின்னா வேறொருவர் தப்பு செய்ய துணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.